வணக்கம் ருத்ரா டிவி நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம மார்ச் 2025 மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக வரப்போகிறது இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, குரு, ராகு, கேது மார்ச் மாதம் ஏதோ பயிற்சி பெறுகிறார்களா என்று பார்க்கும் பொழுது சனி மட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 2025 2ஆம் இடத்துல இருந்து, அதாவது பாத சனியாக 7 சனியோட இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய சனி முழுதாக 7 சனி முடிகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத இறுதியிலிருந்து. ஸோ அது அருமையான விஷயம். ஏன்னா 2020 ஆரம்பிச்ச அந்த ஜென்மசனி 5 வருடங்கள் கழித்து ஜென்மசனி பாதசனி முடிகிறது. 2018 விரயசனியாக ஆரம்பிச்சது. 7.5 வருடங்கள் முடிகிறதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். குருவும் ராசியை பார்க்கிறார், 5ஆம் இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அது எந்த மாற்றம் இல்லை, அதுவும் நல்ல விஷயம். இப்போ புதன் சுக்கிரன் எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதி சுக்கிரனே உச்சம் பெறுகிறார். புதனும் அங்கிருந்து 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்க்கிறது ஒரு அருமையான அமைப்பு. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அருமையா இருக்கும். ஏன்னா ராகுவே சுக்கிரனுங்கிற ராஜயோகாதிபதியை பிடித்திருக்கிறார். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இப்ப கோச்சாரத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்குது. அதே சமயத்துல சூரிய பாத்தீங்கன்னா முதல் 15 நாட்கள் 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி கொஞ்சம் கவர்மெண்ட் மூலமா வரக்கூடிய அமைப்புகள், தந்தையார் மூலமா வரக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ், அன்ஏர்ன்ட் இன்கம், திடீர் பண வரவு, இந்த ஒரு கவர்மெண்ட் விஷயத்துல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு முதல் ஆஃப் இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கே அவரும் மாறி ராகு சுக்கிரன் புதனோட சேருகிறார். அது ஒரு வேற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராஜயோகாதிபதி உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல ராகுவோட சம்மந்தப்பட்டு இன்னொரு ராஜயோகாதிபதி ஆகிய புதனும் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு பார்க்கும் பொழுது, அதே சமயத்துல 7 சனி முடிக்கக்கூடிய அமைப்பும் வரும் பொழுது ஒரு அருமையான ஒரு மாதமாக, அடுத்த வரக்கூடிய 2 வருடங்கள் ஓய்வான ஒரு வருடமாகவும், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமாகவும், பிரச்சனைகள் இல்லாத ஒரு வருடமாக இருக்கக்கூடிய ஆண்டுகள் காலகட்டத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக 2025 மார்ச் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல செவ்வாய் 7ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். ஸோ அந்த செவ்வாய் 7ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல நீடித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒண்ணுதான் கொஞ்சம் மகர ராசிக்காரங்க பார்க்கணும். வம்பு வழக்குகள், உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடுக்கல் வாங்கல், கடன் விஷயங்கள், அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வண்டி வாகனம் போறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் மாதம். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு தவறான ஒரு அமைப்பா இருக்கு. 8ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொஞ்சம் இது மாதிரி சில வம்பு வழக்குகள், அது மாதிரி விஷயத்தினால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமாவே செவ்வாய் வக்ர ரீதியாக 6ஆம் இடத்தில் இடித்திருந்து மகர ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி சில சாதகமற்ற பலனை கொடுக்கிறார். பட் ராஜயோகாதிபதி சுக்கிரன் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு அதை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ ஒரு மிக்சடா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராகு கேது பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சம்மந்தப்பட்டு புதனோட சம்மந்தப்பட்டு குருவின் பார்வையும் பெறுவதனால ராகு கேது தசைகள் நடக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக 2025 மார்ச் மாதம் இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது 7 சனி முடியக்கூடிய ஒரு காலம் பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள், தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மேன்மை, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் செய்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதனோட சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் பெற்று கொஞ்சம் மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் ராகுவோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் பதட்டங்கள் வரலாம். அது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்படிதான் ஒரு புதனின் சுக்கிரனின் அமைப்புகள் கொடுக்குதுங்க.
மென்டலாக கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக போகக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொஞ்சம் மெடிடேஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இன்னுமே தீர்க்கமான ஒரு நல்ல ஒரு மனநிலையில் போய் நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்களும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ அதனால தப்பு இல்லை. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசநாதன் புக்திநாதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறார்களா, இப்போ கோச்சாரத்தில் சொன்ன அமைப்புகளும் தசாபுக்திகளோட சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி முடிவுகள் எப்படி எடுக்கலாம், எது உங்களுக்கு சாதகமாக வரும், எப்போது எது செய்யணும், எது எப்போ செய்ய நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது, எப்படி உங்களுடைய லைஃப் பொட்டன்ஷியல் நீங்கள் ரீச் பண்ணலாம், எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாங்கிறது கண்டிப்பாக இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில் எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாங்கிறது நேயர்கள் தெரிந்து கொள்ளணும். இது பொதுவான பலன்களே தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.